ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி கப்பல்ஸுக்கு இடையில் காணப்படுற எக்ஸ்பெக்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக எதிர்பார்ப்புன்றது எல்லா கப்பல்ஸுக்கும் இடையில் காணப்படுற ஒரு விடயமாக காணப்படுது. எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மனுஷனே இல்லை. ஸோ அது நேச்சுரலான சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இந்த எதிர்பார்ப்புகளாலேயே எங்களோட கப்பல்ஸுக்கு இடையில் பிரச்சனைகள் தோன்றும், பார்ட்னர்ஸுக்கு இடையில முரண்பாடுகள் வரும். ஏன் அப்படி எதிர்பார்ப்புகளால அந்த இஷ்யூஸ் வருதுன்னு சொன்னா, எங்களோட எதிர்பார்ப்புகள் ரியலிஸ்டிக்கா இருக்குதா, உண்மையாகவே இந்த எதிர்பார்ப்புகள் சரியானதா, நிறைவேறக்கூடியதா என்ற கேள்விக்கு எங்கள்கிட்ட ஓமண்டு பதில் இருந்தா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பெரும்பாலும் எங்களோட இந்த டிசப்பாயின்மெண்ட்ஸுக்கு காரணம் எங்களோட எதிர்பார்ப்புகள் உண்மையாகவே எங்களுக்கு தேவையுடையதாக இல்லாம இருக்கிறது தான். என் ஹஸ்பண்ட் இப்படித்தான் இருக்கணும், என் வைஃப் இப்படித்தான் இருக்கணும் என்று நாங்க ஒரு இமேஜினேஷனை வச்சு அதுக்கு எங்களோட பார்ட்னர்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண போறது தான் இதுல முக்கிய பிரச்சனைக்குரிய விடயமாக காணப்படுது. இதுல நாங்க முக்கியமா கருதணும் என்னன்னு சொன்னா, எந்த ரிலேஷன்ஷிப்புமே பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லை. எல்லா உறவுகள்லையும் நிறைய சிக்கல்கள், முரண்பாடுகள் வரும். ஸோ நாங்கள் இதை முதல்ல எங்களோட மைண்டில் ஏற்றிக்கணும். பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப் தேட போனால் அல்லது எங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்க போனால் அது எங்களுக்கு இன்னும் டிசப்பாயின்ஸை தான் தரும். அதே மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இன்னும் முரண்பாட்டைத்தான் கூட்டுமே தவிர சுமூகமான ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள காணப்படாது. அப்போ இதில் ஒரு கேள்வி வரும், அப்போ நாங்கள் ஒரு விஷயமுமே எங்களோட பார்ட்னர்ஸ்கிட்ட எதிர்பார்க்க கூடாதா அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லை, தாராளமாக எதிர்பார்க்கலாம். பட் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்ன்றது எங்களோட பார்ட்னருக்கு தெரியணும். நாங்கள் இப்படித்தான் அவர் ட்ரெஸ் பண்ண விரும்புகிறோம், அப்போ இல்லாட்டி நாங்கள் இப்படித்தான் வெளியே போக விரும்புகிறோம், எனக்கு இப்படித்தான் அவர் கிஃப்ட் வாங்கி தர விரும்புகிறேன்ற விஷயத்த என் பார்ட்னருக்கு நான் தெளிவுபடுத்தணும். அப்படி தெளிவுபடுத்தாம அவர்கிட்ட நாங்கள் அந்த விஷயங்களை எதிர்பார்க்கறது தான் இங்கே சிக்கலாக காணப்படுது. நான் திரும்ப சொல்ற ஒரு விஷயம்தான், இங்கே யாருமே மைண்ட் ரீடர்ஸ் இல்லை. ஸோ எங்களோட கம்யூனிகேஷனை நாங்கள் சரியாக அமைச்சு கொண்டா இந்த எதிர்பார்ப்புகளால் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வர சிக்கல்களை எங்களுக்கு தவிர்த்து கொள்ள முடியுமாக காணப்படும். அதே மாதிரி எங்களோட எதிர்பார்ப்புக்களை எங்களோட பார்ட்னர் கிட்ட நாங்கள் டிமாண்ட்ஸாக முன்வைக்க கூடாது. இது இப்படித்தான் நீங்க செய்யணும், இதுதான் என்ன முடிவு அப்படின்னு நாங்கள் கம்யூனிகேஷனை சரியான முறையில் செய்யாட்டி அது எங்களோட பார்ட்னருக்கு இன்னும் ப்ரெஷரை தான் கூட்டும். அவருக்கு இயலாத சில வேலைகளை செய்ய போய் அது நெகட்டிவான விஷயங்களை எங்களுக்கு தரும். ஸோ எங்களோட எதிர்பார்ப்புகள் டிமாண்ட்ஸாக மாறக்கூடாது. அது எப்படி அது நாங்கள் சரியான முறையில் எங்களோட கம்யூனிகேஷனை நாங்கள் செய்கிறோம் என்ற அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுது. ஸோ எங்களோட கம்யூனிகேஷனை நாங்கள் சரியான முறையில் மேற்கொண்டு எங்களோட எதிர்பார்ப்புகளை சரியான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணி அது எங்களுக்கு பொருத்தமாக இருக்குதா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணினா இந்த எக்ஸ்பெக்டேஷனால வார பிரச்சனைகளை எங்களோட குடும்பத்துக்குள்ள தவிர்த்து கொள்ள முடியுமாக இருக்கும்.